அதுக்கு உங்களை நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். We welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். Happy Sunday to you. உங்களுக்கு ஒரு நல்ல ஓய்வு நாள் இருப்பதாக. And happy day of Pentecost. இன்னைக்கு பெந்திகோஸ்து நாளாக இருக்கிறது. Glory be to the Lord. ஆண்டவருக்கே மகிமை So உண்டாவதாக. let us expect a miracle from the Lord this Pentecost day. அதனால் இந்த பெந்திகோஸ்த் நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். So- வால்யூம் உங்களுக்கு கேட்கலன்னா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Please comment if you are not able to hear properly. Please comment. எங்களுடைய வால்யூம் உங்களுக்கு சரியா கேட்கலன்னா, ஏன்னா கரண்ட் இல்லாதனால நாங்கள் வெளியே வந்து நடத்துகிறோம். ஸோ வால்யூம் கேட்கலன்னா மெசேஜ் பண்ணுங்க, இல்லை நல்லா இருக்குன்னா குட்னு அனுப்புங்க. Amen. ஆமென். So glory be to the Lord. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. Out of great problems, we are able to speak to you the word of God. நிறைய தடைகளை தாண்டி ஆண்டுடைய வார்த்தையை இந்நாளிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எங்களால் ஆண்டவரால் எங்களுக்கு கொடுத்த கிருபையாக இருக்கிறது. Today is the day of Pentecost. இன்றைய நாள் பெந்திகோஸ்து நாளாக You இருக்கிறது. should not forget that. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. Lord Jesus died on the cross just for you and me. இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சிலுவை மரத்திலே Do தொங்கினார். you know what's the meaning of Pentecost? Pentecost? பெந்திகோஸ்து என்றால் என்ன அர்த்தம்? Pentecost means 50th day. பெந்திகோஸ்ட் என்றால் அந்த ஈஸ்டர் தினத்துக்கு பிறகு 50வது நாள் தான் பெந்திகோஸ்ட் டே. 50th day of fasting also. உபவாசம் இருந்து 50வது நாள் தான் வந்து பெந்திகோஸ்ட் என்று சொல்லுவாங்க. The 50th day is called Pentecost. அந்த 50வது நாள் தான் பெந்திகோஸ்ட் டே என்று அழைப்பார்கள். In Old Testament, on the 50th day, they'll bring all the tithes and offerings to the Lord. பழைய ஏற்பாடின்படி அந்த 50வது நாளிலே அவங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் வந்து கொடுப்பார்கள். They'll come dancing inside the church and they will give offerings to the Lord. ஆண்டவருடைய அலைக்குள்ளே நடனமாடி துதித்து கொண்டே உள்ளே வந்து அவர்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் செலுத்துவார்கள். So we are able to celebrate this Pentecost day today. இன்றைய நாளிலே நாமும் பெந்திகோஸ்த் நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். So let us be glad in the Lord. அதனால் நாம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்போம். As it is written in Joel 2nd chapter, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின்படி, and it shall come to pass afterward that I'll pour out my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, your old men shall dream dreams, your young men shall see visions. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. So person who's taking the live, you have to be watching because we do not know whether it's on or not. So whatever it is, you can inform us about the whatever it is. If you're able to hear the sound or not, you just please inform us. உங்களுக்கு சத்தம் நல்லா கேட்குதுன்னா இல்லை கேட்கலன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியல, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். So today, the day of Pentecost, the Lord is going to pour out His Spirit. இந்த பெந்திகோஸ்து நாள் அன்று ஆண்டவர் அவருடைய ஆவியை உங்கள் மேலே ஊற்ற போகிறார். What will happen when the Lord pours His Spirit? ஆண்டவர் அவர் ஆவியை ஊற்றும் பொழுது என்ன நடக்கும்? That is the important thing you should know. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியமாக So you இருக்கிறது. should know what is the thing which will happen in our life after the day of Pentecost. இந்த பெந்திகோஸ்து நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் இருக்கும் என்பதை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So don't shake it. Don't shake this. Okay, fine. So what is the difference in your spirit after the Pentecost day? இந்த பெந்திகோஸ்து நாளுக்கு பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரும்? See, there are two kinds of filling. இரண்டு வகையான நிரப்புதல் இருக்கிறது. See, when we accept Jesus Christ as a personal Savior, we cannot accept Jesus Christ without the help of the Holy Spirit. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட அவருடைய வல்லமை இருந்தால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்பட முடியும். And you should be sure, without the Holy Spirit, no man can be saved. ஒரு நிச்சயமாக ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாருமே உண்மையான ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. So only because of the Holy Spirit you get saved.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நாம் உண்மையான ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். So without the Holy Spirit, you cannot be saved. I cannot be saved. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நானும் ரட்சிக்கப்பட முடியாது, நீங்களும் ரட்சிக்கப்பட முடியாது. So when you are saved, the Holy Spirit is present in your body. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மாம்சமான சரீரத்துக்குள்ளேயும் ஆவியிலும் அவரும் இருப்பார். Present. அவர் அசைவாடுவார். Present means he is there now. அவர் இப்பொழுது இருப்பார். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே So உங்களுடன் he'll be இருப்பார். present. He'll be present, not past tense, not future tense. He'll be present. நடந்த காலம் இல்ல வரப்போகிற காலம் இல்ல, அவர் அங்கே இருப்பார். அவரே இருக்கிறார். அவர் இருக்கிறார். So he has come inside you after you get saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். But you have to be filled with the Holy Spirit. அதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். So the gifts of the Holy Spirit will operate only after the filling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலுக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். The Holy Spirit coming inside you is different from filling. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பதும் நிரப்பப்படுவதும் வித்தியாசம் இருக்கிறது. See, when we have a overhead tank, மேல நம்ம தண்ணி டேங்க் இருக்கிறது போல, so when we on the motor, நம்ம மோட்டார் ஆன் பண்ணும் பொழுது so it gets filled, it will overflow. அது தண்ணீர் நிரம்பினக்கு அப்புறம் டேங்க்ல இருந்து வெளியே தண்ணீர் ஊத்தும். If it is not filled, it will not overflow. அந்த தண்ணீர் நிரப்பப்படலைன்னா வெளியே தண்ணீர் வந்து விழாது. So if you do not overflow, நீங்கள் நிரப்பப்படவில்லை என்றால், if the gifts of the Holy Spirit does not overflow, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லங்கள் நிரப்பப்படவில்லை என்றால், if it does not overflow, அது வெளியே நிரம்பி வழியிலனா, then you are not filled by the Holy Spirit. அப்படி என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை என்ற அர்த்தம். So can you now can you understand? இது உங்களுக்கு இப்பொழுது புரியுதா? Slightly below. Okay, you should understand the word of God. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். See, filling is different from being in the spirit. நிரப்பப்படுதலும் ஆவியிலே இருப்பதும் வித்தியாசம் இருக்கிறது. There are two different things. இரண்டு வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. So if you want to be filled, நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால், if you want to be filled, நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால், you have to ask the Holy Spirit to fill you. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புங்க என்று கேட்கணும். So only if you ask the Holy Spirit to fill you, he will fill you. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட என்ன நிரப்புங்க ஆண்டவரே என்று கேட்டால் மாத்திரமே அவர் உங்களை வந்து நிரப்புவார். If you do not ask the Lord to fill you, he will not fill you. நீங்கள் கேட்காமல் இருப்பீர்கள் என்றால் அவர் வந்து நிரப்ப மாட்டார். So if you are not filled, you cannot see the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரம்பி வழியவில்லை என்றால் ஆண்டவருடைய வல்லமையை உங்களால பார்க்க முடியாது. You cannot see the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உங்களால பார்க்க முடியாது. You cannot see the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை உங்களால பார்க்க முடியாது. When you read the Bible, you cannot be able to understand in the spirit. நீங்கள் ஆண்டவருடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது ஆவிக்குள்ளான அர்த்தங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. There are two kinds of reading. இரண்டு வகையான வேதம் வாசிக்கிறது இருக்கிறது. A child also reads the Bible. ஒரு குழந்தை கூட வேத புத்தகத்தை வாசிப்பாங்க. She reads only in the mind knowledge. அந்த குழந்தையோ அந்த மைண்ட் நாலேஜ், அந்த மூளை அந்த மனப்பாடம் பண்ற மாதிரி அப்படியே படிச்சு மனதின் ஞானத்தினாலே அது படிக்கிறது. அந்த உலக பிரகாரமான ஞானத்துல படிக்கிறதா இருக்கலாம். குழந்தை அப்படி படிக்குது. குழந்தை அப்படி படிக்கிறாங்க. But grown up person, ஆனால் வளர்ந்த ஒரு நபரோ, so when he reads the Bible, அவங்க வேதம் வாசிக்கும் பொழுது, so he should read in the spirit. அவங்க ஆவியிலே வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். Nowadays people are getting saved and they tell we have been saved 15 years back, 20 years back, but they are not filled. இப்பொழுது இருக்கிற நிறைய ஜனங்கள் நாங்கள் 15 வருடங்களாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், 20 வருடங்களாக ரட்சிக்கப்படுறோம் சொல்றாங்க, ஆனா நிரப்பப்படவில்லை. Because they are not filled, they can't read the Bible in the spirit. அவங்க நிரப்பப்படாத காரணத்தினால் வேத புத்தகத்தை அவங்களால் ஆவியிலே படிக்க முடியாது. If you are not filled in the spirit and read the Bible, you cannot understand the meaning what the Lord wants to explain you with the word.
நீங்கள் ஆவிக்குள்ளே வேத புஸ்தகத்தை படிக்காமல் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்காக அந்த வார்த்தை மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்பதை உங்களால புரிந்து கொள்ள You can't முடியாது. understand. உங்களால் புரிந்து கொள்ள The முடியாது. understanding will not be there. அந்த புரிந்து கொள்ளுதல் உங்ககிட்ட இருக்காது. So if you want to understand according to the Lord, then you have to read the Bible in the Spirit. ஆண்டவருக்கு ஏற்றபடி புரிதல் உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் வேத புஸ்தகத்தை ஆவியிலே படிக்க வேண்டும். So if you want to read in the Spirit, then you have to be filled. நீங்கள் ஆவியிலே வேத புஸ்தகத்தை படிக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படணும். So if you are not filled in the Spirit, you can't do this. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படலைன்னா இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியாது. So you have to be filled in the Holy Spirit. அதனால் முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் மிகவும் So அவசியம். you have to come to an experience. The experience is called overflowing experience. ஒரு அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும். அந்த அனுபவம் தான் நிரம்பி வழிகிற அனுபவமாக The இருக்க வேண்டும். overflowing experience, only after that things will start working normal in your life. அந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு மாற்றம் இருக்கும். நிறைய காரியத்திலே நீங்கள் நார்மலாக ஒரு மாற்றத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நடக்க முடியும். Many people, they want to be, they want to be transformed only in the body, in the mind, but not in the spirit. நிறைய ஜனங்கள் அவங்களுடைய மாம்சத்திலையும் ஆவியிலையும் தான் மறுரூபம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஆவியிலே நினைக்கிறது இல்ல. So you have to be transformed in the spirit. நீங்கள் ஆவியிலே மறுரூபம் ஆக வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. So what do you have to do for that? அதற்கு நீங்க என்ன செய்யணும்? You have to be filled in the spirit. முதலாவது ஆவியினாலே ஆவியானவராலே நிரப்பப்படணும். That's called the overflow of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல், நிரம்பி வழிகிறது. So without overflowing of the spirit, you can't do anything. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்பி வழிதல் உங்களுக்குள்ள இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. If you want to live a spiritual life, you can't live. உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நிரப்புதல் இல்லாம வாழ முடியாது. In the worldly life, also you can't live. Don't shake. Worldly life also, if you want to live a wonderful life, prosperous life, you can't live without the filling of the Spirit. இந்த உலக பிரகாரமான காரியத்திலையும் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலையும் நீங்க நல்ல செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் இல்லாம உங்களால வாழ முடியாது. So my dear friends, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, the Lord wants you to be filled in the Holy Spirit. ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று So நினைக்கிறார். he wants you to be filled. நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். If you are filled, நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா if the Spirit of the living God overflows through your inside your body, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்திலே நிரம்பி வழிவார் என்றால் you shall be a great example to others, and you will be a great use for others. நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். சாட்சியான ஒரு ஜீவியம் நீங்கள் ஜீவிக்க முடியும். If you want to live a spiritual life, and if you want to deliver many people from captivity, the Spirit of the living God should overflow inside you. நீங்கள் யோசிக்கலாம், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு விடுதலை செய்யறதுக்கு நான் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரம்பி வழிய வேண்டும். Without being filled, you can't do anything. நீங்கள் நிரம்பி வழியாமல் நீங்கள் எதுவுமே செய்ய So முடியாது. you can't live a prosperous life. நீங்க நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ You முடியாது. can't get a good job. நல்ல வேலை கிடைக்காது. You can't increase in your worldly life. உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு வர You முடியாது. cannot share your testimony to others. மற்றவங்களுக்கு உங்களுடைய சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. You can also not get the boldness. உங்களுக்கு நல்ல தைரியமும் இருக்காது. So for everything you need the filling of the Holy Spirit. இது எல்லாமே நம்மளுக்கு வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் அவசியம். Yes, very 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 essential. அது மிகவும் அவசியமாக So இருக்கிறது. today, the day of Pentecost, இன்னைக்கு பெந்தெகோஸ்து நாளிலே I call upon the Lord to fill you by the Holy Spirit. நான் ஆண்டவரை அழைக்கிறேன், உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப வேண்டும் என்று. So if you are filled, நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா it's gain for you. அது உங்களுக்கு நல்லதா இருக்கிறது. It's gain for you. அது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நீங்கள் நிரப்பப்படலைன்னா You're losing. அது உங்களுக்கு நஷ்டம். You're losing many opportunities. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியத்திலும் நிறைய நீங்க இழந்து So போகிறவர்களா you are இருப்பீங்க. telling, so far
the Lord has not done anything for me. நீங்கள் சொல்றீங்க ஆண்டவர் இன்னும் எனக்கு எதுவுமே செய்யல, நான் கேட்டது எனக்கு நடக்கல, நான் ஆசைப்பட்டது எனக்கு நடக்கலன்னு சொல்லலாம். The only thing the Lord wants you to, ஒரு காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், He wants you to get filled in the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். So when Jesus Christ went to heavens, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு மரித்து பரலோகத்துக்கு போன பிறகு he told, I'm not going to leave you alone. அவர் சொன்னார், நான் உங்களை தனியே விட I'll மாட்டேன், send a comforter. உங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறவரை தேற்றவாளரை அனுப்புவேன் A என்று. comforter will come and comfort you always. உங்களுக்கு ஒரு தேற்றவாளர் எப்பொழுதுமே உங்களை வந்து ஆறுதல் செய்யும்படி So செய்வார். you have to give him more place in your spirit and your soul and body. அதனால் உங்களுடைய மாம்சத்திலும் சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் அவருக்கு நிறைய இடம் நீங்கள் கொடுக்க வேண்டும். So you should give a place like overflowing of the Holy Spirit inside you. நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். முதலாவது அவர் உள்ளே வந்து இருக்கிறதுக்கும் நிரம்பி வழிகிறதுக்கும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நிரம்பி வழிகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம், experience of being filled in the Holy Spirit, that's overflowing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வேண்டும். If not, you cannot do anything success in this world. இல்லை என்றால் இந்த உலகத்திலே நல்ல வெற்றியான வாழ்க்கை உங்களால வாழ முடியாது. Whatever you do, if you want to see success, நீங்கள் என்ன செய்தாலும் அதில் வெற்றியை பார்க்க விரும்புறீங்களா, you have to be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். If you're not filled, you cannot do anything. நீங்கள் நிரப்பப்படலைன்னா உங்களால எதுவுமே செய்ய முடியாது. And the power word, when you use the power word, only when you are filled with the Holy Spirit, it starts working. அந்த வார்த்தையானது, ஆண்டுடைய வார்த்தையானது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீங்கள் பேசும்போது அது வல்லமை வார்த்தையாக மாறுகிறது. That is called the power word. அதுதான் வல்லமை வார்த்தை. The Lord explained me about the power word. ஆண்டவர் இந்த வல்லமை வார்த்தை குறித்து என்னிடம் விவரித்து சொன்னார். This week, one of our co-workers, she had a problem of low oxygen. இந்த வாரம் எங்க சபையில ஒருத்தவங்களுக்கு வந்து co-worker, எங்களோட ஊழியம் செய்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடுல கஷ்டப்பட்டாங்க, குறைஞ்சிருச்சு. 3 days back, 3 நாளுக்கு முன்பதாக that girl, it became very low. அந்த மகளுக்கு மிகவும் கம்மியாக ஆனது. அது it came to 69 அப்படிதான் இருந்தது. But if you go below 90, it is very dangerous. Actually 90க்கு கீழ போறது மிகவும் ஆபத்தான காரியம் என்று சொல்றாங்க. But suddenly it came to 63 days back. ஆனால் அவளுக்கோ அது 65 அப்படி கீழ வந்தது. So I was out when they saw the oximeter from the oximeter, when they saw and told me, my daughter, I was out. அந்த ஆக்சிமீட்டர்ல செக் பண்ணி என்னுடைய மகள் என்னிடம் சொல்லும் பொழுது நான் வெளியே இருந்தேன். So immediately I told my daughter, give the phone to her. நான் என்னுடைய மகளிடம் சொன்னேன், போன் அவகிட்ட கொடு என்று. Then I told one word. அப்பொழுது நான் அவளிடம் ஒரு வார்த்தை சொன்னேன். That is the power word. அதுதான் வல்லமை வார்த்தை. I feel everything is clear. நான் நினைக்கிறேன் எல்லாமே சரியா தான் இருக்குது. I feel everything is clear. I know that everything is clear. எனக்கு தெரியும் எல்லாமே நல்லா இருக்கு என்று. And nothing will happen. ஒன்று ஆகாது உனக்கு. That is the power word. அதுதான் வல்லமை வார்த்தை. So when I came to that place where she was in Bethel, this same place. இந்த இடத்திலே தான் அந்த நான் அவங்க போன்ல சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்தேன் இங்க. So slowly the oxygen started increasing. அந்த ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. So it came again to 94. அது திரும்ப 94க்கு வந்தது. But even then I wanted to take her to the hospital. இருந்தாலும் நான் மருத்துவமனைக்கு கொண்டு போக நினைத்தேன். No, I wanted to take to the hospital. நான் அவளை மருத்துவமனைக்கு கூட்டி போனேன். I took her to the hospital. நான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். So they told me to take a CT scan. அவங்க சொன்னாங்க ஒரு சிடி ஸ்கேன் எடுங்க என்று. Because it should not go so low. ஏனென்றால் அது இவ்ளோ கம்மியா போக கூடாது என்று. But while traveling in the car, everything was normal. She got 95 and more than that. ஆனா வாகனத்திலே ஹாஸ்பிடல் போற வழியில நார்மலாக 95 இருந்தது. So before that I was telling, I called my people in Chennai and told them, please arrange an oxygen. அதற்கு முன்பாக எங்க சபையில எங்க குரூப்ல வாட்ஸ்அப் மெசேஜ்ல நான் சொன்னேன், யாருக்காச்சும் ஆக்சிஜன் சப்ளை அது யாருக்காச்சும் தெரியும்னா எங்களுக்கு சொல்லுங்க என்று. But see the power word. ஆனால் அந்த வல்லமை வார்த்தை. See the power word, if you are filled, that is the overflowing of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நிரம்பி வழிந்தது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே நிரம்பி வழிவார் என்றால், so the power word can heal. அந்த வார்த்தையானது வல்லமை வார்த்தை உங்களை வந்து சுகமளிக்கும். I think this happened on
Thursday. இது Thursday, வியாழக்கிழமை Huh? ஃப்ரைடே Friday. It happened just 2 days back. Friday. 2 நாட்களுக்கு முன்பதாக தான் இது நடந்தது. Friday it happened. But the previous day, Thursday evening, I gave a message in the Simon Dawson live. அதுக்கு முன்பதாக Thursday ஈவினிங் நான் ஒரு லைவ்ல மெசேஜ் கொடுத்தேன். In that live message, I was telling about the power of the power word. நான் அப்பொழுதுதான் அந்த வல்லமை வார்த்தையில் இருக்கிற வல்லமை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். So I told the Lord has given us a great opportunity to use the power word. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வல்லமை வார்த்தையை யூஸ் பண்ணும்படி. And when we use this power word, it starts working. இந்த வல்லமை வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது கிரியை செய்ய And ஆரம்பிக்கும். I told the same word. இதே வார்த்தை தான் நான் சொன்னேன். I told when we speak this power word to people who are dying, they will immediately not die and they will be extended 15 years. நான் சொன்னேன் மரிக்கிற ஜனங்களை மரித்து போற நிலைமையில இருக்கிற ஜனங்க கிட்ட போய் இந்த வல்லமை வார்த்தை நம்ம சொல்லுவோம் என்றால் ஆண்டவர் நீடித்த நாட்களை கொடுத்து இன்னும் 15 ஆண்டுகள் அவங்களுக்கு கூட்டி The கொடுப்பாங்க. power word will make them get 15 years more. அந்த வல்லமை வார்த்தையானது மரண தருவாயில இருக்கிற ஜனங்களுக்கு கூட இன்னும் 15 ஆண்டு நீடித்து The கொடுக்கும். same word I told on Thursday. இதே வார்த்தை தான் நான் வியாழக்கிழமை லைவ்ல நான் So சொன்னேன். when she got sick the next day, அடுத்த நாள் அவங்க வந்து சிக் ஆனாங்க. but so I remembered what I spoke the previous day. அதுக்கு முன்பதாக நான் என்ன பேசினேன் என்றதை நான் நினைவு கூர்ந்து பார்த்தேன். The same time I remembered what I spoke yesterday. அதே நாளிலே அதே நேரத்திலே எனக்கு நினைவுக்கு வந்தது நான் Thursday என்ன பேசினேன் என்று. So in that I told I thank the Lord for giving me an opportunity to use the power word. When we use the power word, it will save the people who are dying to live the same minute. அதிலே நான் சொன்னேன் இந்த வல்லமை வார்த்தையானது மரண தருவாயில இருக்கிற ஜனங்களிடம் நாம் சொல்லும் பொழுது இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கும் என்று. The same thing happened the next day. அதே தான் நடந்தது So அடுத்த I நாள். remembered that word அதை நான் நினைவு கூர்ந்தேன். and I told her அவளிடம் நான் சொன்னேன் everything is clear, எல்லாமே சரியா இருக்குது, everything is fine. எல்லாமே நல்லா தான் இருக்கு. But anyhow I had to take her to the doctor. இருந்தாலும் நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். So I took her and they took the CT scan சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. and the doctor told everything is normal. டாக்டர் சொன்னாங்க எல்லாமே நார்மலாக You don't இருக்கிறது have என்று. anything. உனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லிட்டாங்க. There is no affecting of your lungs, nothing because of COVID or whatever it is. இந்த கோவிட்னால லங்ஸ் எதுவுமே உனக்கு அஃபெக்ட் ஆகல என்று So சொல்லிட்டாங்க. everything is clear. எல்லாமே கிளியராக இருக்கிறது. He also told one thing, இன்னொரு காரியத்தையும் அந்த டாக்டர் your சொன்னாங்க heart is also very clear. உன்னோட இருதயமும் கிளியராக Because இருக்கிறது என்று. that girl, she had a problem in heart from her childhood. ஏனென்றால் அந்த மகளுக்கு சிறு வயதுல இருந்தே ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. So even that, the doctor told, you're fine even in the heart. அந்த டாக்டர் சொன்னாங்க ஹார்ட் கூட உனக்கு நார்மலாக So இருக்கிறது என்று. see how the Lord does it. ஆண்டவர் இப்படிதான் செய்கிற தேவனா இருக்கிறார். See now, you know, the main thing for a man is fear. ஒரு மனிதனுக்கு சாத்தான் கொண்டு வர முக்கியமான காரியம் என்றால் பயம். See, when the Lord wanted to pray for a girl who was dying, ஆண்டவர் ஒரு சகோதரிக்கு மரிக்கிற சகோதரிக்கு ஜெபிக்க நினைக்கும் பொழுது and the same minute when the person called Jesus, come to my house and pray for my daughter. அந்த நபர் வந்து அவங்க மகளுக்காக வந்து ஜெபிங்க அப்படின்னு அவர் வந்து கூப்பிடும் பொழுது And people came and told to him, don't disturb the master because your daughter is dead. அவங்க வந்து அந்த சொன்னாங்க அந்த சென்ச்சுரியன் கிட்ட நீங்க வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்க மகள் இறந்துட்டாங்க, இனிமேல் அவரை இனிமேல் கூப்பிடாதீங்க, டிஸ்டர்ப் because பண்ணாதீங்க, she's died. ஏன்னா அவ மரித்துட்டா அப்படின்னு So சொன்னாங்க. immediately, you know what Jesus told? உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Do not fear. பயப்படாதீங்க, Do not fear. பயப்படாதீங்க. See, even at the time of death or whatever it is, one word the Lord uses to you to live is do not fear. அந்த மரித்து போன அந்த நேரத்துல கூட ஆண்டவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணார் என்று பாருங்க, பயப்படாதீங்க என்று So, சொன்னார். but the daughter was dead. ஆனால் அந்த மகளோ இறந்து போனா. So after that, Peter, John was with Jesus Christ, and they went there, and Jesus brought her back alive. அதற்கு பிறகு பேதுரு யோவான் அவங்க 2 பேர் சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த மரித்து போன மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது உடனே அவள் எழுந்து வந்தாள். Pedro, Jacob, Jovan, James and
பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவர். So the Lord did not take many people. ஆண்டவர் நிறைய எல்லா சீஷர்களையும் அவரோட He கூட்டிட்டு had போல. many disciples with him. அவரிடம் நிறைய சீஷர்கள் And இருந்தாங்க. many disciples, they had the unbelief. நிறைய சீஷர்களுக்கு அவிசுவாசம் இருந்தது. If there is unbelief, miracles will not happen. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல அதிசயங்கள் கிரியை செய்யாது. So Jesus Christ were very careful by taking the people with him. அதனால் இயேசு கிறிஸ்து யாரை எங்க கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். So my dear friend, என்னுடைய அன்பான தேவனுடைய the பிள்ளைகளே, power is very important for இந்த you. வல்லமை வார்த்தை என்பது மிகவும் முக்கியமாக And you இருக்கிறது. should be filled in the Holy Spirit. அதற்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட So வேண்டும். if you are filled with the Holy Spirit and if you use the word of God with the power, then it starts working in another person's life. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இந்த ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் வல்லமையுடன் யூஸ் பண்ணும்போது அது வல்லமை வார்த்தையாக பாய்ந்து சென்று இன்னொருத்தவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். So immediately the Lord can change everything. ஆண்டவர்